அனிமல் மூவியோட ஒன் ஆஃப் த மெயின் கிரிட்டிசிசம் என்னென்னா, மூவியோட ஹீரோ அவரோட ஆக்ஷனுக்காக எந்த ஒரு கான்சிக்வன்சஸும் ஃபேஸ் பண்ணுறதில்ல. அண்ட் இட்ஸ் வேலிட் கிரிட்டிசிசம். அவர் ஒரு 1000 பேர் மேலே கொலை பண்ணுவார், அப்யூஸ் பண்ணுவார். ஆனால் இதுக்கு எதுக்குமே ஒரு கான்சிக்வன்சஸ் ஃபிலமில் ஃபேஸ் பண்ணுறதில்ல. என்னதான் விஜய் கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணலைனாலும் ஆஸ் அ கேரக்டராக அவன் சேஞ்ச் ஆகுவான். மூவியோட பிகினிங் விஜய் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த மூவியோட எண்டிங் விஜய். இப்போ மூவியோட பிகினிங் விஜய் எப்படிப்பட்டவன்? அவனுக்கு யாராவது சின்ன தப்பு பண்ணாங்கன்னு தோணுச்சுன்னா அவங்கள டைரெக்டாக கொலை பண்ணுவேன் அப்படின்னு தான் சொல்லுவான். சின்ன தண்டனைலாம் தரமாட்டான். இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிற ஒரு ஆள் அவங்களுக்கு பிடிச்சவங்களே ஒரு சின்ன தப்பு பண்ணாங்கன்னு அவனுக்கு தோணுச்சுன்னா என்ன பண்ணுவான்? அதுதான் அவங்க ஒய்ஃபும் பண்ணுவாங்க. விஜய் முன்னாடியே அவங்க அப்பா செத்திருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது விஜயோட ஒய்ஃபை விட்டு வேறு யார் சொல்லியிருந்தாலும் பார்த்த உடனே ஷூட் பண்ணியிருப்பான். ஆனால் அவங்க ஒய்ஃபை ஷூட் பண்ண முடியல. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் விஜய் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் பண்ணுறான். எவ்வளோ பெரிய எஃபர்ட் ஆகும்னு அவனுக்கு அவங்க அப்பாவை கொலை பண்ணியே தீர்வேன்னு சுற்றிட்டு இருந்த ஒரு சைக்கோத்தனமான வில்லனை. நீ அண்ணன் தானே, நான் எல்லாத்தையும் நிறுத்துறேன், நீயும் நிறுத்துவியா சொல்லு. ஸோ விஜயோட கேரக்டர் எந்த கான்சிக்வன்சஸும் ஃபேஸ் பண்ணலைனாலும் he got a solid character development.